Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு fish tank தான் ரெடி பண்ண போறோம். சும்மா டெம்பரவரியா glass sheet யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகே. அதுக்கு வந்துட்டு ரெண்டு glass sheet எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு fish tank மாதிரி நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இந்த குடுவெல்லாம் இருக்கும்ல fish வளக்குற குடுவை. அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேணா ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னா நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கூட வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேல வந்துட்டு அந்த glass sheetக்கு மேல வந்துட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க அப்படியே glass sheetல கூட இருந்தா வரைஞ்சிக்கலாம். பட் ரெண்டு கிளாஸ் ஷீட்லயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி பேப்பர்ல வரைஞ்சி அதை வந்து கிளாஸ் ஷீட்டுக்கு மேல மெஷர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா அப்படியே கிளாஸ் ஷீட்டுக்கு மேல வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் மேல மெஷர்மென்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்துட்டு Black கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே. இப்போ வந்துட்டு பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ரெண்டு ஷீட் தேவைப்படும்னு சொன்னல. அதனால ஃபர்ஸ்ட் ஒண்ணுல மெஷர் பண்ணோம்ல. அதையே தூக்கி இன்னொரு கிளாஸ் ஷீட்டுக்கு மேல வச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டுட்டோம் அப்படினா அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது. ஒரே ஸ்ட்ரிப்பா நிக்கும். நம்ம கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ ரெண்டு ஷீட் நமக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். குடுவை மாதிரியே இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ஷீட்டில் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சில இது வரையணும். நம்ம ஒன்றும் இல்லை, அந்த மேலேயும் கீழேயும் அந்த டெக்ஸ்சர் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஷீட்டுக்கு கீழே அந்த ஷீட்டை வச்சுட்டு லைட்டாக அந்த இது மட்டும் வரைஞ்சிக்கோங்க. சைட்லலாம் வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மட்டும் வந்துட்டு கீழே இருக்கிற ஷீட்டுக்கு வரைஞ்சா போதும். ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கிளாஸ் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கை ப்ளூ கலர் கிளாஸ் கலர் என்ன பண்ண போறோம்னா அந்த மேலே ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா வளைவா, அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த கிளாஸ் கலர் அப்ளை பண்ண போறோம். ஓகே. ஃபுல்லாக ரொம்ப வந்துட்டு நீங்கள் திக்காக அப்ளை பண்ணாதீங்க. காயறதுக்கும் லேட் ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுவே போதும். கொஞ்சம் தின்னாக இருந்தாலே இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால தின்னாவே பண்ணிக்கோங்க. கீழே பேக்ரவுண்டு அவ்வளோ லுக்காக தெரியல உங்களுக்கு இந்த கிளாஸ் கலர் பண்ணும்போது. அதனால நான் வந்துட்டு கீழே ஒரு ஒயிட் ஷீட் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அந்த குடுவைக்குள்ளே வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக கிளாஸ் ஷீட்டில் கிளாஸ் கலர் பண்ணியிருக்கோம். ஓகே. இதே மாதிரி அந்த இன்னொரு குடுவை இருந்துச்சுல அதுலேயும் பண்ணிக்கோங்க. இந்த குடுவையில் கொஞ்சம் ரொம்பவே வந்து தின்னா பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த கலரோட எஃபெக்ட் மட்டும் தெரியணும். மற்றபடி ரொம்ப டார்க்னஸாக வந்துட்டு தின்னா அங்கங்கே தெரிகிற மாதிரி பண்ண வேணாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம லாஸ்ட்டாக கலர் பண்ணோம்ல அந்த கிளாஸ் ஷீட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேப்பருக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ஷீட்டை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த ஒரு ஷீட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேப்பர் ஒட்டணும். ஓகேயா? இன்னொரு ஷீட்டுக்கு ஒட்டக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பேக்ரவுண்டில் பேப்பர் போட்டு இன்னொரு ஷீட்டை வச்சுருக்கேன். பட் ஒரு ஷீட்டுக்கு மட்டும் ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு ஷீட் பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அப்போ தான் வந்து அது ஒரு கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. அதனால ஒட்டிக்காதீங்க. ஒரு இதில் மட்டும் ஒட்டிட்டு அதை தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த கார்டுக்கு மேலே வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வரைய போகிறோம். இந்த ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷஸ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நான் வரைகிறேன். இந்த டேங்குக்கு ஏற்ற சைஸில் நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ்ஷஸோட சைஸை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கலர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம், அது வந்து க்ரையான்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நான் வந்துட்டு ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் எடுத்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும் கலர் பண்ணுறேன். ஓகே. கொஞ்சம் அது வந்து வழுவழுப்பாக இருந்துச்சு. அது வந்து பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பண்ணிவிட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபிஷ்ஷஸ் தனித்தனியாக நான் வந்துட்டு குட்டி குட்டியாக எப்படி வரைஞ்சிருக்கேன்னா ரெண்டு ஃபிஷ்ஷஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்னும் ரெண்டு ஃபிஷ்ஷஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே. நீங்கள் வந்துட்டு ஒரே மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட வரைஞ்சிக்கலாம். சில பேர் வந்துட்டு ஒரே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பாங்க ஒரு தொட்டியில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களோட இஷ்டம். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் இடம் கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இது தண்ணிக்குள்ளே இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஃபிஷ்ஷும், அதனால இதுக்கு வந்து பபுள்ஸ் வைக்கணும். அது வந்து இது மூச்சு விடும் போது பபுள்ஸ் போகும்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குட்டியாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் பபுள்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே. மார்க்கரில் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு கீழே குட்டி குட்டி கூழாங்கல் இருந்தால் நல்லாயிருக்கும். கூழாங்கல் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி அட்டை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த ஃபிஷ் கட் பண்ணோம்ல அதே அட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்து மல்டிபிளாக பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து மல்டிபிள் கலர்ஸில் இருக்கிற கூழாங்கல் அந்த மாதிரி பண்ணி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கலர்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
ஓகே, உங்களுக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒட்டிக்கோங்க. நான் சும்மா ஒரு லைன் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன அந்த ஆர்டிஃபிஷியல் செடிலாம் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் கொஞ்சம் செடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக எங்கிட்ட இருந்தது தான். அதுலேயுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால ஓரளவு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப குட்டியாக தெரியும். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு சின்ன சின்ன பீசஸ் இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் வச்சா கரெக்டாக இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்து ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வைக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அந்த இடம் நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. செடியெலாம் ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே பார்க்குறதுக்கு நேச்சராக தெரிஞ்சிச்சு. அந்த ஃபிஷ் டேங்க் உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் செடி இருக்கும்ல, அதே மாதிரி நேச்சராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பின்னாடி அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார்ட்போர்டில் அதே சைஸ்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த கார்ட்போர்டு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவு நான் அந்த ஷேப் கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அது பேக் சைடில் போயிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டோன்னா அது தெரியாது அவ்வளோவா. ஒரு ஸ்ட்ராங்னஸ்க்காக தான். ஓகே, இப்போ கார்ட்போர்டு வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கிளாஸ் ஷீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஷீட்டில் எப்படின்னா நம்ம நீளமான பீசஸ் வந்து கட் பண்ணணும். ஒரு 2-3 பீஸ் கிட்ட கட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த சைடில் கவர் பண்ணுறதுக்காக தான். சைடில் வந்துட்டு அந்த கிளாஸ் ஷீட்டை ஒட்டிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஒட்டுவோம். அப்படி ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஷ் டேங்கோட குடுவை மாதிரி இருக்கும். பட் அந்த குடுவை வந்து உருண்டையாக இருக்கும். நம்ம பண்ணுறது அவ்வளோ ஒரு உருண்டையாக இருக்காது, கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக இந்த ஷீட்டை ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டி காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே வந்து அந்த சைஸ் பெருசாக இருக்கணும்னா நீங்கள் சைடில் ஒட்டுறீங்கல்ல அந்த கிளாஸ் ஷீட், அதை வந்து இன்னும் கொஞ்சம் அகலத்தை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாக காமிக்கும். நான் வந்து ஓரளவு கரெக்டாக மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். சுற்றி அந்த கார்ட்போர்டை சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் கட் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் க்ளூ போட்டுட்டு அங்கங்கே நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹாட் க்ளூவை வச்சுட்டு அந்த வாட்டர் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்னொரு ஷீட் ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த ஷீட்டை நம்ம சைடில் கிளாஸ் ஷீட் ஒட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஹாட் க்ளூ இல்லாமல் ஃபெவிகால் ஆர் வந்துட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. எதுக்காக ஹாட் க்ளூ போடாமல் ஃபெவிக்விக் போடுங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த ஹாட் க்ளூ போடும்போது என்னாச்சுன்னா சைடில் அப்படியே திக்காக தெரிஞ்சிச்சு ஹாட் க்ளூ பார்க்குறதுக்கு மேல் சைடு ஒட்டினோன்னே. அது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. துருத்துன்னு நான் அவசரப்பட்டு ஒட்டிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஷ் டேங்கோட மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கைவிட்டு அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுட்டு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இருக்குது இது வந்து செய்கிறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஐடியா தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபெவிக்விக் மட்டும் சைடில் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குடுவை மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக ரெக்டாங்கிள் ஷேப் அந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.